சிவன் ராத்திரியை இவ்வளவு அழகா நாம பூஜைகள் செய்கிற பொழுது நமக்கு ஒரு 5 அம்சங்கள் கிடைக்கின்றன. அதுல செய்யக்கூடிய அந்த பூஜைகளோடு சேர்த்து லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது என்பது அது ஏதோ லிங்க திருமேனிக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் இல்ல, நம்முடைய ஆத்ம சுத்திக்கான அபிஷேகம், ஆன்மாவை சுத்தப்படுத்தி கொள்வது. லிங்கத்திற்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து நாம அலங்காரம் செய்கிறோம் இல்லையா, அது நம்முடைய மனதிலே நல்ல பண்புகளையும் நல்ல இயல்புகளையும் நல்ல குணங்களையும் உருவாக்கக்கூடியதற்கான அம்சத்தை அருளக்கூடியது. சிவபெருமானுக்கு விதவிதமான உணவு பதார்த்தங்களை எல்லாம் நைவேத்தியம் செய்கிறோம் இல்லையா, அவருக்கு பசியாகவா இருக்கிறது? அவருக்கு பசி பிணி மூப்பு இறப்பு எதுவுமே கிடையாது. அவர் எப்பவும் நித்தியமானவர். நமக்கு நீண்ட ஆயுளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய வழிபாடாக இருக்கிறது. அதோடு சேர்த்து நல்லெண்ணெயிலே அல்லது நெய்யிலே தீபமிடுவது நல்ல ஒளிமயமான ஞானத்தை நமக்கு தரக்கூடியதாகவும் அருளக்கூடியதாகவும் இருக்கிறது. நிறைவாக வெற்றிலை பாக்கு வைத்துத்தான் நாம சுவாமியை வழிபாடு செய்வோம் இல்லையா, வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் இவையெல்லாம் வைப்போம் இல்லையா, அப்படி வெற்றிலை வைத்து வழிபாடு செய்வது என்பது இந்த ஆன்ம பூஜையிலே ஏற்படக்கூடிய திருப்தியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஆண்டு முழுவதும் வரக்கூடிய பல சிவராத்திரிகளை நாம் வழிபாடு செய்வது என்பதும் சிறப்புத்தான். அப்படி செய்ய முடியாதவர்கள் கூட மகா சிவராத்திரி அன்றைக்காவது ஒரே ஒரு நாள் சிவனோடு நம்மை நாம் ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியிலே ஈடுபடுவது மிகப்பெரிய பலனை தரும். இந்த பூமியிலே மனிதர்களாக பிறந்திருக்கும் நாம் எல்லோரும் இந்த ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவோடு சென்று சேர்ப்பதற்கான பெரும் முயற்சியிலே இருக்கிறோம் இல்லையா, அதற்கு இறைவனே இறங்கி வந்து நமக்கு அருள்பாலித்திருக்கக்கூடிய சிறந்த நாள்தான் மகா சிவராத்திரி என்பது